வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. இன்று இரவுக்குள் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ஜெபர்சன், இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தங்களை தயார்படுத்தி வேட்பாளர்களை அறிவித்து களத்தில் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னமும் வேட்பாளர்களை தேர்வு செய்து கொண்டிருப்பதாக அக்கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வேட்பாளர் தேர்வு தொடர்பாக முன்னதாகவே தமிழகத்தில் இருந்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினர் வேட்பாளர்களை தேர்வு செய்து டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வேட்பாளர் பட்டியலில் திருப்தி அடையாத தேசிய காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து இன்னமும் ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 3 வேட்பாளர்களையாவது நீங்கள் தேர்வு செய்து அனுப்பி இருக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் தற்போது வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணிதான் இன்னமும் நடந்து வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 10 தொகுதிகள் புதுச்சேரி சேர்த்து 10 தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் புதுச்சேரிக்கு மட்டும் வேட்பாளர் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் 9 தொகுதிகள்ல தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். அதில் 5 வேட்பாளர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள 4 வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணி டெல்லியில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக செல்வ பெருந்தகை நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். இந்த 4 தொகுதிகளிலேயும் ஒரு புதிய முக வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருப்பதால் தற்போது இந்த வேட்பாளர்கள் தேர்வு பணியானது சற்று இழுபறியில் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. இருப்பினும் இன்று மாலைக்குள்ளாக எப்படியாவது 9 பேருடைய வேட்பாளர்களை தேர்வு செய்து இன்று அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த செல்வ பெருந்தகை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அதே போல தங்களுக்கு அந்தந்த தொகுதிகளை சார்ந்த சில முக்கிய பிரமுகர்கள் எங்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று கூறியும் டெல்லியில் முகாமிட்டிருப்பதால் காங்கிரஸ் வட்டாரத்தில் மிக பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.